நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய வேட்பாளர் மாரிமுத்து அவர்களுக்கு கதிரறிவாய் சின்னத்தில் வாக்களித்து நாம் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நாம் மக்களை சந்தித்து எங்களுடைய கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்கும்போது ஒரு உரிமையோடு வந்து மக்களை சந்தித்து வாக்கு கேட்கிறோம். ஏனென்றால் மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கிறோம் என்ற அந்த உரிமையோடு வந்து உங்களை சந்தித்து வாக்கு கேட்கிறோம். ஆனால் எதிரணியில இருக்கக்கூடியவர்கள் நம்மளை பார்த்து ஓட்டு கேட்கும் போது என்ன சொல்லி கேட்பாங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து துரோகம் செய்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னா அவங்களால கேட்க முடியும். ஏன்னா ஒரு உதாரணத்திற்கு நேற்று நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட மசோதா, அது நம்மால் தோற்கடிக்கப்பட்ட மசோதா. இன்னைக்கு எல்லாரும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் பிரதமர் அவர் வந்து இந்த நாட்டுடைய பிரதமராக பேசவில்லை, ஏதோ தேர்தலுக்காக பேசுவது போல எதிர்கட்சிகளை எல்லாம் சாடி பேசக்கூடிய அளவிற்கு அந்த மசோதாவை தோற்கடித்ததால் அவ்வளவு நொந்து போயிருக்காங்க அவங்க. ஆனா உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க சொன்னது மகளிருக்கான மசோதா கொண்டு வரேன். மகளிருக்கான மசோதா கொண்டு வரணும்னா இப்ப 543 பேர் இருக்காங்க நாடாளுமன்றத்துல. அந்த அதுல 33% கொடுத்தால் யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ல 543ல 33% பெண்களுக்கு என்று இடஒதுக்கீடு செய்யுங்கள். சட்டமன்றங்களிலே அதே மாதிரி இருக்கக்கூடிய எண்ணிக்கையிலேயே இடஒதுக்கீடு செய்யுங்கள் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை இயக்கங்களும் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு. தலைவர் கலைஞர் காலம் தொற்று நாம் சொல்லக்கூடிய கருத்து அதுதான். ஆனா இவங்க கொண்டு வந்த அந்த மசோதா என்னன்னா, மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறேன். ஆனா எப்படி கொடுப்பாங்க? இருக்கக்கூடிய 543 850 மாத்திடுவாங்களாம். நம்ம இங்க ஒரு பாத்திரம் இருக்கு, சாப்பாடு இருக்கு, இதுல பாதி கொடுன்னா அவங்க நான் பெரிய பானையை வச்சு பொங்கி அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்குறேங்கிறாங்க. அந்த 850 என்ன பண்ணுவாங்க? அந்த 850ல அதிகமான எம்பிக்களுடைய எண்ணிக்கை வட மாநிலங்கள்ல அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய குஜராத், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பீகார், ஹரியானா, சத்தீஸ்கர் இதுக்கெல்லாம் போகும். ஆனா தென்னிந்திய மாநிலங்கள் ஒரு காலகட்டத்தில் ஒன்றிய அரசாங்கம் சொல்லுச்சு இல்லையா, இந்த நாட்டுக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லது, 2 குழந்தை மட்டும் பெற்றுக்கோங்க. அதை ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள், பெண்களுக்கு கல்வியை அதிகப்படுத்தி இருக்கக்கூடிய மாநிலங்கள் தென்னிந்திய மாநிலங்கள். அதனால இன்று எல்லார் வீட்லயும் நம்ம வீட்டுல 2 குழந்தை இல்லையா, இல்லைன்னா 1 குழந்தை. நம்முடைய மக்கள் தொகை எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. அதனால உங்களுக்கு எம்பிக்கள் இப்ப 39 எம்பிக்கள் குறைக்கப்படும். இல்லைன்னா மற்றவங்களுக்கு எல்லாம் அதிகம் பண்ணிட்டு நமக்கு கொஞ்சம் ஏற்றுவாங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு மசோதா, அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றக்கூடிய ஒரு மசோதா கொண்டு வந்தாங்கன்னா, நம்முடைய மாநிலங்கள் இருக்குல்ல, அவங்களுக்கு ஓட்டு போடாத மாநிலங்கள் வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, இதுல இருந்து ஒரு ஓட்டு கூட அவங்களுக்கு தேவைப்படாது. அது இல்லாம அவங்களால எதை வேணும் எந்த சட்டத்தையும் மாற்ற முடியும். இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, கொண்டு வந்தது மகளிர் மசோதா இல்லை, கொண்டு வந்தது தமிழ்நாட்டுக்கு எதிரான மசோதா. கொண்டு வந்தது உண்மையிலே கொண்டு வந்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய தென் மாநிலங்களுக்கு எதிரான மசோதா. ஆனா அதுக்கு ஒரு வேஷம் போட்டு கொண்டு வந்தாங்க மகளிர் மசோதா அப்படிங்கிறது.
அந்த தேசத்தை கலைத்த பெருமை தமிழ்நாட்டிற்கு உண்டு. நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு உண்டு. முதல் தோல்வி அவங்க எதிர்பார்க்கல. அதனாலதான் பிரதமர் தொடர்ந்து மகளிர் மசோதாவை தோக்கடிச்சுட்டாங்கன்னு பிரதமர் சொல்லட்டும், பரவாயில்ல, அவங்களுக்கு தமிழ்நாட்டை பத்தி அக்கறை இல்லை. ஆனா இங்க இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுக்கு பச்சையாக துரோகம் செய்யக்கூடிய ஒரு மசோதாவை நாம் நிராகரித்திருக்கிறோம். அதுக்கு கண்டனம் யார் தெரிவிக்கிறது? வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொன்னால் பரவாயில்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடிய பழனிசாமியாக மாறி இருக்கிறார். நம்முடைய எண்ணிக்கை குறைந்தால் பரவாயில்லை. அதனால இங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் அதிமுக, பிஜேபி யாராவது இங்க வந்தா நம்மள கேள்வி கேட்க சொல்லியிருக்காங்க. அவங்க வந்தா நீங்க கேளுங்க, ஏன் 543ல ஏன் கொடுக்க மாட்டீங்கன்னு கேளுங்க. 33% கொடுக்குறாங்கல்ல, இருக்கிறத கொடு, இல்லாத ஒண்ணு கொண்டு வந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம புரிஞ்சுக்கணும், 2 கண்ணு, ஒண்ணு மாநில உரிமைகள், இன்னொன்னு மகளிரோட இடம் உரிமைகள். அதுல ஒரு கண்ணை பார்த்துக்கிற கண்ணாடி போட்டு தரேன், ஆனா இன்னொரு கண்ணை எடுத்து விடுவேன்னா அதுக்கு ஏமாறக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இல்லை 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 என்பதை அவர்களுக்கு நீங்க பாடமா சொல்லித்தரணும். இந்த வந்து கேட்பாங்கல்ல ஓட்டு, கேளுங்க, ஏன் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்றீங்கன்னு கேளுங்க. மழை, வெள்ளம், புயல் வந்தா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நிவாரணம் கொடுத்திருக்கீங்கன்னு கேளுங்க. தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நிதி கொடுக்குறீங்கன்னு கேளுங்க. மோடி வீடு மோடி வீடுன்னு போட்டுக்கிறீங்கல்ல, எவ்வளவு காசு கொடுக்குறாங்க? 39% தான் ஒன்றிய அரசாங்கம் மோடி ஆட்சி கொடுக்கக்கூடிய பணம் மோடி வீட்டுக்கு. மீதி 69% கொடுப்பது முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின். அதை கேளுங்க. நம்முடைய கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட 100 நாள் வேலை திட்டம், அதுக்கு நிதி கொடுக்கறது இல்ல. யாருக்காவது வேலை கொடுக்கறாங்களா? இல்ல. சம்பளம் ஏறுதா? இல்ல. குறைச்சுக்கிட்டே அவங்க பிஜேபி மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்கிற நிதியை குறைச்சுக்கிட்டே வராங்க, கொடுக்கிற வேலையை குறைச்சுக்கிட்டே வந்து இப்ப சட்டமே கொண்டு வந்துட்டாங்க. அவங்கதான் முடிவு பண்ணுவாங்களாம். இங்க இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல, இங்க இருக்கக்கூடிய நம்முடைய பகுதியில, திருத்துறைப்பூண்டி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல யாருக்கு வேலை கொடுக்கறது, எவ்வளவு வேலை கொடுக்கறது, என்ன வேலை கொடுக்கறதுன்னு டெல்லியில உட்காந்துக்கிட்டு முடிவு பண்ணுவேன்னு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கும் தலையாட்டிட்டு இருக்கவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இதை கேளுங்கள், வேலை கொடுங்க, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க என்று கேளுங்கள். நமக்கு வர வேண்டிய நிதி, நம்ம கிட்ட வரி வாங்கிட்டு போறாங்கல்ல, அந்த நிதியை திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறீங்களே ஏன்னு கேளுங்க. நம்முடைய பிள்ளைகள் ஹிந்தி படிக்கல ஒரே காரணத்துக்காக 3600 கோடிக்கு மேல தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை கொடுக்காமல் இருக்கீங்கல்ல, அதை கேளுங்க. அதை விட கேவலம், ஒன்றிய அரசாங்கம், மோடியோடைய அரசாங்கம் இப்ப ஒரு கடிதம் எழுதி இருக்கு நம்ம முதலமைச்சருக்கும் இங்க இருக்கக்கூடிய மாநிலத்துக்கும். என்ன? விவசாயிகளுக்கு, நெல் விளைவிக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நம்முடைய அரசாங்கம் ஊக்கத்தொகை கொடுக்குது இல்லையா, அதை நிறுத்தணுமா? ஏன் நிறுத்தணும்? அவங்களுக்கு அந்த நெல்லை, அரிசியை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள முடியவில்லை. நம்ம விளைவிச்சு அனுப்புற அரிசியை வைத்துக் கொள்வதற்கு வழி இல்லை. அதனால விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகையை நீங்கள் நிறுத்த வேண்டும் என்று ஒரு மாநில அரசாங்கத்தை பார்த்து மோடி ஆட்சி, ஒன்றிய அரசாங்கம் தெரிவிக்கிறது என்றால் இதை விட கேவலம் என்ன இருக்க முடியும்? இதை ஏன் கேட்கிறீங்கன்னு கேளுங்க. இந்த தேர்தலிலே நாம் அவர்களுக்கு சரியான பாடத்தை சொல்லித்தர வேண்டும். இது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுடைய மண். இந்த மண்ணில
அவர்களுக்கு இடமில்லை. வெற்றி என்பது நமக்கு மட்டும்தான் என்பதை அவர்களுக்கு நாம் தெளிவுபடுத்த வேண்டும். இந்த ஆட்சியிலே விவசாயிகளுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்த காலத்திலேதான், ஆட்சி காலத்திலேதான் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தரப்பட்டது. அதே போல இந்த தேர்தல் அறிக்கையிலே நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் 20 லட்சம் விவசாயிகள் பயன்படக்கூடிய வகையிலே எந்தவித மீட்டரும் இல்லாமல் மின் மோட்டார்கள், புது மின் மோட்டார்களை விவசாயிகளுக்கு வழங்குவேன் என்று அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நாம் செய்து தந்திருக்கக்கூடிய திட்டங்கள் 786 கோடியில 47,285 ஏக்கர் தரிசு நிலங்களை மறுபடியும் சாகுபடிக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அதுல 51 லட்சம் பேர் பயனாளிகளாக மாறி இருக்கிறார்கள். 213 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை நாம் சந்தை தளத்துடன் விளை பொருள் வர்த்தகம் நடைபெற்றிருக்கிறது. விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள். 19 லட்சம் விவசாயிகள் அதனால் பயனடைந்திருக்கிறார்கள். இயந்திரங்கள் கிட்டத்தட்ட 500 கோடி 62,000 விவசாயிகளுக்கு மேல் பயன்படக்கூடிய வகையில வேளாண்மைக்கு இன்னைக்கு ஆள் இல்ல. அதோட எல்லா வேலையும் நம்மால செய்ய முடியல. அதற்கான இயந்திரங்களை இன்று நம்முடைய அரசாங்கம் விவசாயிகளுக்கு வாடகைக்கு தரக்கூடிய அளவிற்கான அந்த திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தி கொண்டிருப்பது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். இப்படி தொடர்ந்து விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. திருத்துறைப்பூண்டியில மட்டுமே நாகப்பட்டினம், வேதாரண்யம் ஆகியவற்றை இணைக்கும் புறவழி சாலை 23 கோடி செலவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதியில அரசு மருத்துவமனை நவீன வசதிகளுடன் புதிய கூடுதல் கட்டடம் 9 கோடி மதிப்பீட்டுல கட்டி முடிக்கப்பட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்களே அதை திறந்து வைத்திருக்கிறார்கள். திருத்துறைப்பூண்டி நகர பகுதியில புதிய பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டு விரைவில் திறக்கப்பட உள்ளது. திருத்துறைப்பூண்டி நகரம் முழுவதும் வெள்ள நீர் வடிகால் திட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நம்முடைய ஆட்சி மறுபடியும் 1 மாதத்திலே மறுபடியும் வந்துவிடும். வந்தவுடன் திருவாரூர் மாவட்டத்தில் வேளாண் தொழில் பூங்கா அமைக்கப்படும். வேளாண்மை பொருட்களுக்கான தொழில் பூங்கா அமைக்கப்படும். 2030க்குள்ள வீடு மனையற்ற தகுதியுள்ள ஒவ்வொரு ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின குடும்பத்திற்கு வீட்டு மனை பட்டா வழங்க படிப்படியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டும் இல்லாம பல்வேறு திட்டங்களின் வழியாக அடுத்த 5 ஆண்டுகளிலே 10 லட்சம் வீடுகள் வீடு இல்லாதவர்களுக்கு தமிழ்நாட்டிலே கட்டி தரப்படும். பேருந்துகள் நம்ம அடுத்த ஆட்சிக்கு வந்தவுடன் சில இடங்கள்ல பேருந்துகள் இல்லை என்ற அந்த கோரிக்கை இருக்கிறது. அதுக்காக 10,000 பேருந்துகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாங்க இருக்கிறார்கள். இனிமேல பஸ் வரல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையே இல்லாமல் மாறிவிடும். இல்ல பஸ் வர முடியாத இடங்களுக்கும் சின்ன மினி பஸ்ஸஸ் அதுவும் கொண்டு வந்து உங்களுக்காக பயன்கார் வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகளுக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு வசதிகள் மேம்படுத்தப்படும். அந்த வசதிகள் மேம்படுத்தப்படக்கூடியதால் இங்க சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வருமானமும் அதிகரிக்க அது வாய்ப்பாக அமையும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஆட்சி வந்தவுடன் உங்க அத்தனை பேருக்கும் தெரியும், நம்ம தேர்தல் நேரத்தில் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றிய தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன் என்று தந்தாரோ அதே வழியில் நம்முடைய முதலமைச்சர் மக்களுக்கு தரக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றி தரக்கூடியவர்.
1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை இன்னைக்கு 1,31,00,000 சகோதரிகள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அது அப்படியே 2000 ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் உயர்த்தி வழங்கப்படும். நம்முடைய வீட்டு பிள்ளைகள் கல்லூரியில போய் படிக்கிறாங்க, அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தின் வழியாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். அடுத்து ஆட்சிக்கு வந்தவுடன் அது 1500 உயர்த்தி வழங்க போகிறோம். படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு 6 மாதம் வேலை கிடைக்கிறதுக்கான பயிற்சிகள் வழங்கப்படும். அவங்க வேலை தேடக்கூடிய அந்த நேரத்துல பயிற்சி வழங்கி அந்த 6 மாதத்திற்கும் அவர்களுக்கும் 1500 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும். இதை தாண்டி லேப்டாப்புகள் இன்னும் 5 வருஷத்துல 35 லட்சம் இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு லேப்டாப்புகள் வழங்கப்படும். சகோதரிகள் இருக்கீங்க, உங்களுக்கு சுய தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா சுய உதவி குழுக்கள்ல இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு எந்த விதமான உங்ககிட்ட வீடு கொடுங்க, இடம் கொடுங்க, அடமானத்துக்குன்னு எதுவும் கேட்காம 5 லட்சம் ரூபாய் வரை மானியத்தோடு கூடிய கடன் உங்களுக்கு வழங்கப்படும். இது மட்டும் இல்ல, நீங்க ஆவலோட என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு தெரியும். என்னது? 8000 ரூபாய்க்கான கூப்பன். அது சில பேர் கேக்குறாங்க, ஏன் அது பேங்க்ல போடல, 8000 ரூபாவை ஏன் கூப்பன் கொடுக்குறீங்கன்னு. ஏன் கொடுக்கிறாரு முதலமைச்சர் அப்படின்னா, 8000 ரூபாய் பேங்க்ல போட்டா பாதி பிடிச்சிருவாங்க, கரெக்டா? இல்லைன்னா மீதி வீட்டு செலவுக்கு எடுத்துருவீங்க, உங்களுக்கு பயன் இல்லை. 8000 ரூபாய் கூப்பனை கொடுத்தா உங்க வீட்டு பக்கத்துல எந்த கடைக்கு நீங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்க போய் உங்களுடைய வேலை சுமையை, தலைவர் கலைஞர் அவர்கள் எதுக்கு 2 பர்னர் இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டவ் கொடுத்தாங்கன்னா, சீக்கிரம் சமையல் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில உங்களுக்கு பிடித்த விஷயங்களை நீங்கள் செய்வீர்கள், படிப்பீங்க, வேலைக்கு போவீங்க அப்படிங்கிறதுக்காக. அதே போல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுடைய வேலை சுமையை குறைப்பதற்கு நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அதற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அந்த 8000 ரூபாய்க்கான கூப்பனை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களுக்கு அரசு ஒரு கூப்பனை வழங்கும். அதை பயன்படுத்தி நீங்க என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை வாங்கிக் கொள்ளலாம். நம்ம சொன்னா செய்வோம். அதிமுக 2016 ஒரு தேர்தல் அறிக்கையில குடும்ப அட்டைதாரர்களுக்கு என்ன கொடுக்கிறேன்னாங்க, ஞாபகமே இல்லையா? செல்போன் கொடுக்கிறேன். நாங்க வாங்குறவங்க யாராவது இருக்கீங்களா? இல்ல இல்ல. வாங்குறவங்க தெரிஞ்சவங்க யாராவது இருக்கீங்களா? இல்ல. நானும் தமிழ்நாடு பூரா எல்லா தொகுதியிலும் இந்த கேள்வியை கேட்கிறேன். வாங்கின ஒரு ஆளை நான் இது வரைக்கும் தமிழ்நாட்டுல பார்க்கல. இதுதான் எடப்பாடியோடைய ஆட்சி. அவருக்கு என்ன கொடுக்கணும்? அதுதான். ஆனா இதுல நம்ம அவரை பார்த்து தேர்தல் அறிக்கை எழுதணுங்கிறாரு. வாங்குற மார்க் 0. நீங்க எங்களை பார்த்து எழுதினாலும் தேர்றதுக்கு வழி இருக்கு இல்லையா? உங்களை பார்த்து நாங்க எழுதுனா இது வெறும் கனவு அவருக்கு. அதனால் இந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தர நம்முடைய காலை உணவு திட்டம், பிள்ளைகளுக்கு 5வது வகுப்பு வரை இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு காலை உணவு, உங்களுடைய வேலை சுமையும் குறைக்க, அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க பசியோடு பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். அதை 8வது வகுப்பு வரை உயர்த்தி தருகிறேன் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இது அத்தனையும் நிறைவேற்றி தர நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு அவருடைய கரத்தை பலப்படுத்த, தமிழ்நாட்டை பாதுகாக்க, நம்முடைய உரிமைகளுக்காக போராட, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க, நம்முடைய மொழியை பாதுகாக்க நம்முடைய வேட்பாளர் அவர்களுக்கு, மாரிமுத்து அவர்களுக்கு நீங்கள் கதிரறிவாள் சின்னத்திலே வாக்களித்து
அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.